கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு சில பொருள் வறுத்து அரைக்க வேண்டியது இருக்கும். ஸோ தட்டில் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டுட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது லைட்டாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை ஆல்ரெடி வறுத்ததுன்றனால நான் கடைசியாக சேர்த்துருக்கேன். இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். இதோட வாசமே செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 பல் வெள்ளைப்பூடை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் அளவில் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அவ்வளோதான். இதில் அப்படியே 2 மீடியம் சைஸ் அளவில் கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். கேப்சிகம் 3/4 பதம் வெந்து வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி வேக வச்சிருந்த ரைஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு மசாலா அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா, அதை அவ்வளோத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் கேப்சிகம் ரைஸ் ரெடி. செம்ம சிம்பிளாக இருக்குல்ல? கேப்சிகமில் மட்டும் இல்லை, எல்லா வகையான வெஜிடபிளையும் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.